லண்டனில் நாமலுக்கு விழுந்த அடி வாய் திறக்கும் அனுர் அரசு. சவால்களை கண்டு அஞ்சும் தலைவர் நாமல் அல்ல, முன்னாள் அமைச்சர் புகழாரம். ரணிலின் லண்டன் பயணம் உத்தியோகபூர்வமானது, ஆதாரங்களை வெளியிட்ட ஹரின் அதிரடி. கோட்டாபாய ஆட்சி கவிழ்ப்பு, சகோதரர்களிடையே ஏற்பட்ட குழப்பமா? கொழும்பில் உள்ள மக்களுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். ஸ்டாலினின் கல்லாப்பட்டியில் கூட்டணி, திமுக கட்சியை கடுமையாக சாடிய விஜய். லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உரைகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டமையானது கடந்த காலங்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் முன்னெடுத்த அரசியலுக்கு சர்வதேச சமூகம் வழங்கும் பதிலடி என்று நீதியமைச்சர் ஹர்சன் நாயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இலங்கையில் எத்தகைய அரசியலை முன்னெடுத்தார்கள் என்பதை உலகம் ஒன்று நன்கு அறிந்து வைத்துள்ளது. சர்வதேச சமூகம் இப்போது மிகவும் விழிப்புடன் இருக்கின்றது. அதன் விளைவாகவே கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்கு இடமளிக்க மறுத்துள்ளது. ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் ஜனநாயக மற்றும் மனித உரிமைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து சர்வதேச மாணவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மத்தியில் பாரிய விரக்தி நிலவுகின்றது. இந்த அதிருப்தியே நாமலின் உரை ரத்து செய்யப்பட்டமைக்கு பிரதான காரணமாகும். கேள்விகளுக்கு பயப்படுபவர்கள் அல்லது மற்றவர்கள் கேள்வி கேட்கும் சூழலை உருவாக்காதவர்கள் இத்தகைய உயரிய கல்வி நிறுவனங்களில் உரையாற்ற தகுதியற்றவர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் இதுபோன்ற எதிர்ப்புகள் எழும்போது அந்த நாட்டு கல்வி நிறுவனங்கள் அதற்கு மதிப்பளிப்பது இயல்பான ஒன்றாகும். லண்டன் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான விவாதம் குறித்து கவலை தெரிவித்தது முற்றிலும் நியாயமானது. கடந்த கால கசப்பான அனுபவங்களையே இத்தகைய போராட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுணமின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி எந்த நாளும் சவால்களை கண்டு அஞ்சும் ஒரு தலைவர் அல்ல என்று அந்த கட்சியை தெரிவித்துள்ளது. லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரைகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து கொழும்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இன்னிக்க அனுரத்த இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் இவ்வாறான எதிர்ப்புகள் அன்று பலமாக இருந்தது. இத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவர் தனது பயணங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்தார். அதே போன்றதொரு சூழல்தான் தற்போது நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று அங்குள்ளவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் தான் அவர் லண்டனுக்கு பயணமானார். நாமலின் உரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி இங்கு சிலர் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் கடும் எதிர்ப்புகள் கிளம்பும் என்று தெரிந்தே லண்டனுக்கு சென்ற அவரது தத்துணிவை பாராட்ட வேண்டும். அவர் எதற்கும் பின்வாங்கும் தலைவர் அல்ல. சவால்களை எதிர்கொள்ளும் பலம் அவரிடம் இருப்பதால் தான் அவர் இந்த பயணத்தை தொடங்கினார். தமிழ் சமூகத்துடனும் மாணவர்களுடனும் திறந்த மனதுடன் விவாதித்து உண்மை நிலையை விளக்கவே அவர் லண்டன் சென்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இத்தகைய தடைகள் நாமலின் அரசியல் பயணத்தையோ அல்லது கட்சியின் வீச்சையோ எந்த விதத்திலும் பாதிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு லண்டன் வோல்டர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்திருக்கின்றது உண்மை. அதற்கான ஆதாரங்கள் இதோ உள்ளது என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் உப பொதுச் செயலாளருமான ஹரின் பெர்னாண்டோ அழைப்புதலை ஊடகங்களுக்கு காண்பித்து விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஹரின் பெர்னாண்டோ மேலும் கூறுகையில், சிஐடி போன்ற நிறுவனங்களை சிலர் ஏமாற்றுவது போல சர்வதேச தரம் வாய்ந்த வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தை எவராலும் ஏமாற்ற முடியாது. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வழக்குகளுக்காக தகவல் தேடுபவர்களுக்கு இந்த தெளிவான அழைப்புதல் கண்ணுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமாக உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் அறிவு மற்றும் ஆளுமை மீதால் உள்ள பொறாமையிலேயே இத்தகைய வீணான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது. முழு விமானத்தையே வாடகைக்கு எடுத்துக்கொண்டு உலக நாடுகளுக்கு சுற்றுலா சென்ற ஜனாதிபதிகள் இருந்த நாட்டில் லண்டனுக்கு சென்று வரும் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு தனது கடமைகளை செய்த ஒரு மனிதரை இன்று பழிவாங்க துடிக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் மைத்ரி விக்ரமசிங்கவும் மேற்கொண்டது சாதாரண சுற்றுலா அல்ல, அது ஒரு கௌரவமான விஜயம் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயகவின் அரசியல் தவறான பாதையில் பயணிக்கிறது. இது அவர்களது ஆட்சியின் முடிவுக்கான ஆரம்பமாகவே நான் பார்க்கின்றேன். இன்னும் சில காலங்களில் அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை நிறுத்திக் கொள்வார்கள். உயர் பதவிகளுக்காக இந்த அரசுக்கு சார்பாக செயற்படும் சட்டத்தணிகளும் ஒரு நாள் ஓய்வு பெற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளட்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
பொருளாதார நெருக்கடி மற்றும் வங்குரோத்து நிலைமையை ஏற்படுத்துவதற்கான சூழலை நிதி மற்றும் இலங்கை மத்திய வங்கியுமே ஏற்படுத்தியுள்ளன. 2019ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச பின்னர் வந்த பசில் ராஜபக்ச ஆகியோருக்கு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் செல்ல வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவித்தும் தனது சகோதரனின் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஏன் வழிவகுத்தார்கள் என்று பெரும் சந்தேகத்தை ஸ்ரீவர்தன எழுதிய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த ஸ்ரீவர்தன இந்நாள் மத்திய வங்கியின் பிரதி ஆணையாளருக்கும் கோட்டாபாய ஆட்சியில் நிதியமைச்சின் செயலாளராகவும் செயல்பட்டுள்ளார். இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச மற்றும் பெசில் ராஜபக்சவுடன் நிதி அமைச்சில் பணியாற்றியவராவார். இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி, பொருளாதார நெருக்கடி மற்றும் வங்குரோத்து அத்தோடு இணைந்து மேற்கொண்ட அரகல போராட்டம் தொடர்பில் பல விடயங்கள் நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் ஆரம்ப புள்ளிகளை நிதியமைச்சுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல வேண்டும் என அதிகாரிகள் அறிவித்தும் உள்நாட்டு தீர்வொன்றை ஏன் தேடினார்கள் என்ற காரணத்தை உதாரணங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். ஒரே குடும்பத்தின் சகோதரர்களுக்கிடையே இவ்வாறான வேறுபாடுகள் ஏற்பட்டன என்ற சந்தேகத்துக்கு விடை தெரியவில்லை. அக்காலத்தில் மஹிந்த ராஜபக்சம் அரசியல் அக்கறையான ஈடுபாடு காட்டவில்லை எனவும் குறிப்பிடுகின்றது. அரகல போராட்டம் மற்றும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பல நூல்கள் வெளிவந்துள்ளது. ஆனால் இவர் குறிப்பிட்ட காரணங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை. முதல் நூல் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச எழுதியது. அடுத்தது சேனா துரதனிய எழுதியது. ரணிலின் ஊடக செயலாளர் சுனந்த மத்தம பண்டாரவின் நூல், பின்னர் கோட்டாபாய ராஜபக்சவின் நூல் அவரும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தவில்லை. இறுதி நூல் அசங்க அபே குணசேகரவின், அது சிஐஏயை தொடர்பு படுத்தி எழுதப்பட்டிருந்தது. ஆனால் மஹிந்த ஸ்ரீசேனவின் நூல் சகோதரர்கள் தொடர்பில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் குறைந்தபட்சம் 5000 காணி உறுதி பத்திரங்களாவது மக்களுக்கு வழங்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் ஹிமிகம இலவச காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டம் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தலைமையில் இன்று காலை காணி அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் 33 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் லால்காந்த், ஸ்ரீமா பண்டாநாயக்க காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை சிலர் பிடித்து வைத்திருக்கின்றார்கள். சாதாரண மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. உண்மையில் சாதாரண மக்களுக்கு காணிகளை வழங்கும் வேலை திட்டம் உருவாவதற்கு 71ஆம் ஆண்டு கிளர்ச்சியும் ஒரு காரணமாக அமைந்தது. அரசியல் மற்றும் அரசு சேவையில் காணப்படுகின்ற பலவீனங்களையே மக்களுக்கு காணிகளை வழங்க முடியாமல் போனது. மக்களுக்குரிய காணி உரிமைகளை வழங்காமல் அரசாங்கம் வைத்திருப்பது முற்றிலும் தவறானது. குறைந்தபட்சம் 5000 காணி உறுதி பத்திரங்களையாவது மக்களுக்கு வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்ளையடித்த பணத்தை கொண்டு கூட்டணி கட்சிகளை பிடிக்கின்றனர். அது கல்லாப்பட்டி கூட்டணி என தமிழக தேர்தல் பரப்பில் திமுக கட்சியை தவேக தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கூட்டத்தில் விஜய் பேசியதாவது, மக்களை நேசிக்கும் நல்ல தலைமை இல்லாத காரணத்தினால் இத்தனை வருடமாக ஸ்டாலின் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நம்பி ஏமாந்த மக்களுக்கு சரியான நேரத்தில் நமது கட்சி வந்துள்ளது. இதுவரை நடந்த தேர்தல் வேறு, இப்போது நடக்க போகும் தேர்தல் வேறு. ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு முறை நடக்கும் தேர்தலாக நினைத்து விடாதீர்கள். 50 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கப் போகும் தேர்தல் இது. மேலும் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு உங்களிடம் இருக்கும் சொத்து விவரங்களை வெளியிட முடியுமா? அது உண்மையாக உழைத்து வந்த பணமா? அறிவாலயம் பக்கத்தில் யார் நடந்து போனாலும் நிழலுக்கு ஒதுங்கினாலும் ஸ்டாலினின் கூட்டணியில் சேர்ந்து கொள்கின்றார்கள். கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணத்தில் ஒரு பங்கு கொடுத்து கூட்டணியில் சேர்க்கின்றனர். அதற்கு கல்லாப்பட்டி கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கின்றேன். கொள்ளையடித்த பணத்தில் எங்கள் மக்களை ஏமாற்றி ஜெயிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்.